வணக்கம். 8ஆம் வகுப்பு தகவல் செயலாக்கத்தில் பயிற்சி 7.2ல் உள்ள 5வது கணக்கு. 4வது கணக்கு கொடுக்கவே இல்லை. 5வது கணக்கு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க புக்கில். அதனால் 5வது கணக்கை பார்ப்போம். இந்த 5வது கணக்கில் வழிக்கணக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. கலை 168 மில்லிமீட்டரும் 196 மில்லிமீட்டர் சதுர வடிவில் உள்ள பேப்பர் வச்சுருக்காங்க. அதை சதுர வடிவில் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணும்பொழுது வந்து 2 காகித பீஸையும் கட் பண்ணி, அதாவது பேப்பர் வேஸ்ட் ஆகாமல் கட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி செய்யும்பொழுது நம்ம வந்து மீப்போக்கா கண்டுபிடிக்கணும். மீப்போக்கா கண்டுபிடிக்கும் பொழுது இந்த 2 அளவுகள்லேயும் பேப்பர் வேஸ்ட் ஆகாமல் கட் ஆகும். இப்போ இந்த மீப்போக்கா வந்து இப்போ இந்த பயிற்சியில் நம்ம வந்து தொடர் கழித்தல் முறையில், தொடர் வகுத்தல் முறையில் பார்த்தோம். அடுத்தது தொடர் கழித்தல் முறையில் தான் இதை செய்ய சொல்கிறாங்க. அப்போது நம்ம பெரிய எண் கொடுக்கப்பட்டதில் பெரிய எண் எது 196, அவரை மேலே போட்டுக்கிட்டு சின்ன எண்ணை கீழே போட்டு கழிக்கணும். கழித்து வர்ற விடையில் என்ன செய்யணும், 28 வருது. இந்த 28 மொதல் நம்பரை இப்போ விட்டுட்டு இந்த 2 நம்பரையும் கழிக்கும்பொழுது 140 வருது. இப்போ இவனை விட்டுட்டு இந்த 28ஐயும் 140ஐயும் கழிக்கணும். இப்போ 28 சின்ன நம்பர்ன்றதால இதுக்கு கீழே போட்டு கழிக்கும் பொழுது நம்மளுக்கு 140ல் 28 போயிடுச்சுன்னா எவ்வளோ, 112. 112ல் மறுபடியும் என்ன செய்கிறோம், இந்த 28 போட்டு மறுபடியும் கழிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 84 கிடைக்குது. மறுபடியும் இவரை விட்டுட்டு இந்த 28 இதுக்கு கீழே போட்டு தொடர் கழித்தல் இல்லையா, அதனால் தொடர்ந்து என்ன செய்கிறோம், கழிச்சிக்கிட்டே வரோம். கழிச்சிக்கிட்டு வரும்பொழுது நம்மளுக்கு 84ல் 14ல் 8 போயிடுச்சுன்னா 6, 7ல் 2 போயிடுச்சுன்னா 5, மறுபடியும் 28 கிடைக்குது. இந்த 28 56ல் 28 போயிடுச்சுன்னா மறுபடியும் 28 கிடைக்குது. இந்த 28ஐயும் கழிக்கும்பொழுது 0 வருது. இப்போ எந்த எண்ணை கழிக்கும்பொழுது 0 வருதோ அந்த எண்ணு தான் கொடுக்கப்பட்ட எண்ணுக்குரிய மீப்போக்கா. மிகப்பெரிய, அதாவது மீப்பெரு பொதுக்காரணி. அதனால் இந்த 28 மில்லிமீட்டர் என்பது தான் விடை. இது வழிக்கணக்குன்றதால நம்மளும் என்ன செய்யணும், அவர் வெட்டிய பெரிய சதுரத்தின் பரப்பு என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த சென்டென்ஸை எழுதி 28 மில்லிமீட்டர்னு ஆன்சர் பண்ணணும். வழிக்கணக்குக்கு வழி எழுதி தான் ஆன்சர் பண்ணணும். அதனால் எல்லாம் வந்து சிறப்பாக செய்யுங்க. நம்ம தொடர் வகுத்தலை விட தொடர் கழித்தல் முறை வந்து உங்களுக்கு எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வேறு ஏதாவது தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பயிற்சி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.